ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேம் டைம் அப்படிங்கிற ஒரு செமையான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன். நேற்றுக்கு நம்ம ஒரு செல்ஃப் ஏர்னிங் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன். நேற்றுக்கு போட்டு வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை உங்கள் பேடிஎம் யூபிஐயில் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேடிஎம் யூபிஐன்னு இல்லை, நீங்கள் எந்த யூபிஐ இருந்தாலும் நீங்கள் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். பேமெண்ட் எல்லாமே சூப்பராக கொடுக்குறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ₹3 வந்து இருந்தாலே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்க அப்புறம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வித்ரா பண்ணிவிட்டேன். ஸோ ₹3 பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ மினிமமே ₹3 தான். நீங்கள் சின்ன டாஸ்க் நீங்கள் முடிச்சு நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்துட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் லைக் பண்ணுறது. ஸோ லைக் பட்டனை சும்மா தட்டி விட்டுருங்க. கீழே என்ன தோணுதோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ரிப்ளை உண்டு. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளிக் ஹியர் டு ஓப்பன் ஏர்னிங் ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஏரியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். சைன் அப் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஆப் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எப்படி செல்ஃப் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸ் கொஸ்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இந்த ஃபுட்பால் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து டாஸ்க்கை நீங்கள் வந்து முடிச்சு நீங்கள் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ரெடீம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் அமௌண்ட் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 200 காயின் கிட்ட இருக்குது. இதை நான் வந்து நேற்றுக்கு ஏர்ன் பண்ண காயின். இப்போ எப்படி ஃப்ரெஷ்ஷாக வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி காலைல வந்துட்டு டாஸ்க்கை முடிச்சிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த மேக்ஸ் குவெஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வர குவெஸ் இருக்கும் கேமு. ஓகேங்களா? ஸோ அது வந்து மேலே வந்துட்டு இப்போ 7 + 0 எவ்வளோ 7 இல்லையா, அது நீங்கள் கீழே சூஸ் பண்ண மட்டும் போதும். ஸோ சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் வரும். அந்த ஆட் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த மேக்ஸ் நீங்கள் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 25 தடவை இதை பண்ண வேண்டியிருக்கும். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து ஓவர். இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல 2 இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டால் டாஸ்க் கேட்பாங்க. அது எப்படி முடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. கம்ப்ளீட் இன்ஸ்டால் டாஸ்க்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஒரு 1 மினிட் மட்டும் வெயிட் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட் வரும். அந்த ஆடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோருக்குள்ள வந்துக்கோங்க. இதே பேஜில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே வெயிட் பண்ணுங்கள். அது வந்துட்டு உங்களோட இது வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 300 காயின்ஸ் கிட்டத்தட்ட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுவீங்க. ஏர்ன் பண்ணிட்டு பேக் பண்ணிங்க அப்படின்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோல் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளார ஒரு 10 கேம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி தான் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண போகிறதில்ல. இப்போ நான் காட்டுற பாருங்க. இப்போ கிளிக்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிக் ஆகும். ஸோ கிளிக் இல்லை, கிக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் வரும். ஸோ ஆடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அந்த சான்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 15 செகண்ட் கழிச்சு அடுத்த ஃபுட்பால் கேம் நம்மளுக்கு வரும். இதே மாதிரி நீங்கள் ஒன்று நீங்கள் ஈஸியாக வந்து முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், இப்போ நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஃபுட்பால் கோலில் வந்துட்டு அந்த இன்ஸ்டால் டாஸ்க் கேட்பாங்கன்னு தெரியல. கேட்டாங்க அப்படின்னா மேபி நீங்கள் பண்ணுங்கள். கேட்கலாம் நீங்கள் டாஸ்க்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ எப்படி வந்து வித்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ரெஃபருக்கு எந்த வித அமௌண்ட்டும் இல்லை. ரெஃபர் பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். இப்போ அந்த ரெடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கும். அதில் யூபிஐ இருக்கும். அந்த யூபிஐ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூபிஐ கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ கிளிக் பண்ணால் நமக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 480 காயின் இருந்தாலே போதும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹3 போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 1080 காயினுக்கு பார்த்தீங்கன்னா ₹10 போட்டிருப்பாங்க. ஸோ 2180 காயினுக்கு பார்த்தீங்கன்னா ₹20 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காயின் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு வந்துட்டு ஏறிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதில் நான் சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ₹3 வந்து டார்கெட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ₹3 நீங்கள் டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் டெய்லியுமே ஒரு 2 to 3 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ₹10 வித்ரா பண்ணலாம். நீங்கள் டெய்லியுமே ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் ₹3 வித்ரா பண்ணலாம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டாக ஒரு பிக் அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ₹10 ஒரு ₹20 நீங்கள் டார்கெட் வச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட்டு வர அமௌண்ட் பெருசாக இருக்கும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சலிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ₹20 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த அமௌண்ட்டை அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர். ஓகேங்களா? என்டர் போட்டு மூணாவது உங்கள் யூபிஐ நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா மட்டுமே போதும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 ஹவருக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஓகே கேஸ், மறக்காமல் இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நிறைய செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் இதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் பட்டனை சும்மா தட்டி விட்டுருங்க. ஸோ பழைய வியூஸ்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய கண்டென்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ்லேயே போடுவோம். ஸோ வியூஸ் போகாத பட்சத்தில் நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியல. ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு தரமான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் வரேன். டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.